அனைவருக்கும் வணக்கங்க. இது ஆடி மாதம் அம்மனுக்கெல்லாம் சிறந்த ஒரு மாதமாக இருக்கும். அந்த நாளில் வரக்கூடிய பண்டிகை தான் வரமகாலட்சுமி பண்டிகைன்னுவாங்க. அந்த வரமகாலட்சுமி பண்டிகை அன்னைக்கு நம்ம காலையில் எழுந்து வெள்ளம் தெளித்து கோலம் போட்டுட்டு எல்லாம் குளிச்சுட்டு நம்ம பூஜையை ஆரம்பிக்கலாம். ரொம்ப நேர்மையாக இருந்து பூஜை செய்தால் நமக்கு அதுக்கேற்ற பலன் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப நம்மளாம் பெண்கள் எல்லாம் எதிர்பார்த்து ரொம்ப சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு பண்டிகைனா வரமகாலட்சுமி தான். அதே போல் சர்வலட்சுமியோட அனுகிரகம் கிடைக்கிற அஷ்டலட்சுமியோட அனுகிரகம் கிடைக்கிற நாள் கூட அன்னைக்குன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. இந்த வழிபாட்டுக்கு என்ன தேவை, யாரெல்லாம் செய்யலான்றது இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க. பாரம்பரியமாக இந்த பூஜை செய்துட்டு இருந்தால் கண்டிப்பாக அதை தொடரலாம். இன்கேஸ் யாராச்சும் விருப்பப்பட்டு நானும் இந்த வரமகாலட்சுமி பண்டிகை செய்யணும்னு ஆசைப்படுறேன், அந்த நோன்பு இருக்கணும்னு ஆசைப்பட கண்டிப்பாக செய்யலாங்க. அதே போல் குடும்ப சமயத்தில் எல்லாரும் குடும்பத்தில் அத்தனை பேரும் ஒன்றா சேர்ந்து தான் இந்த பூஜை செய்யணும், தனியாக செய்யக்கூடாது சொல்லுவாங்க. கண்டிப்பாக அதை செய்தால் ரொம்ப நல்லது. அதே போல் கணவர் இல்லாதவங்க செய்யலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக செய்யலாங்க. அம்மன் பூஜை எல்லாருமே செய்யலாம். இன்கேஸ் உங்கள் கணவர் இல்லைன்னா கூட உங்கள் குழந்தைங்களை வச்சுட்டு கூட அந்த பூஜையை நம்ம விமரிசையாக செய்யலாம். அம்மா உங்களோட பூஜையை கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்க. இந்த பண்டிகை கன்னி பெண்கள் நோன்பு இருந்து காலையில் மாலை வரைக்கும் சாப்பிடாம இருக்குவாங்க. இருந்து நல்ல கணவர் அமைன்னு வேண்டிக்கிட்டு லக்ஷ்மி வரம் கேட்டுட்டு சாயங்காலமாக தான் பூஜை பண்ணிட்டு சாப்பிடுவாங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக வரமகாலட்சுமி அன்னைக்கு அவங்க செய்த நோம்புக்கு கண்டிப்பான பலனை கொடுப்பாங்க. அதே போல் ஒரு நல்ல கணவரை கூட கொடுப்பாங்க. அதே போல் பையன்கள் கூட வேண்டிக்கிட்டு கூட நல்ல மனைவி வேணும்னு கூட இந்த பூஜையை செய்தால் ஒன்றும் தப்பே கிடையாதுங்க. பெண்களுக்கு மட்டும்தான் கிடையாது, ஆண்களும் இதை கண்டிப்பாக செய்யலாம். நம்ம நோன்பிருந்து தான் பூஜை செய்யணும்னு இல்லைங்க. நம்ம வீட்டில் இருக்க லக்ஷ்மியோட படத்தை வச்சு கூட பூஜை பண்ணாலும் கண்டிப்பாக அந்த நம்மளுக்கு அனுகிரகம் கிடைக்கும். வரமகாலட்சுமி பண்டிகை நம்ம செய்யறதுனால நம்மளுக்கு நிறைய செல்வம் கிடைக்கும், அந்தஸ்து கிடைக்கும், ஐஸ்வர்யம் கிடைக்கும், ஆயுசு கிடைக்கும்னு சொல்லுவாங்க பெரியவங்க. கண்டிப்பாக இது எல்லாமே கிடைக்குங்க. நம்ம எல்லோரும் சந்தோஷமா இருக்கணும்னா கண்டிப்பாக லக்ஷ்மி தேவைங்க. நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு காசு தேவை. காசுக்கு யாரு அதிபதி? கண்டிப்பாக மகாலட்சுமியும் குபேரர் தான் அதிபதி. அதே போல வெங்கடாஜலபதியும் சொல்லுவாங்க. அதனால நம்ம வரமகாலட்சுமியை அன்னைக்கு பூஜை செய்து நம்ம வீட்டுக்கு அழைச்சோம்னா கண்டிப்பா மகாலட்சுமி தாயே எங்க கூட இருங்க நீங்கன்னு வேண்டிக்கிட்டோமா கண்டிப்பாக நம்ம கூட இருப்பாங்க அம்மா. நம்ம எல்லாரும் பல கோடிக்கு அதிபதியா சந்தோஷமா இருக்கும். நம்ம இந்தியாவே சந்தோஷமா இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதே போல யாரெல்லாம் கண்டிப்பா முடியுமோ அன்னைக்கு நம்ம வீட்டில் அவங்க வீட்டில் உங்களுக்கு எப்படி முடியுதோ அதிகமாக விமரிசையாக செய்தாலும் செய்யலாம், இல்லை சிம்பிளாக செய்தாலும் உங்கள் ஒரு பூஜை அன்னைக்கு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நிறைய பேர் கலசம் வச்சு மகாலட்சுமியை வரவேற்பாங்க. அப்படி கலசம் நம்ம வீட்டில் இல்லைன்னா கூட மகாலட்சுமி திருவுருவ படம் இருக்கு இல்லைங்களா, அம்மனை வச்சுட்டு கூட நீங்கள் மஞ்சள் குங்கெல்லாம் வச்சு சந்தனம் வச்சுட்டு கூட நீங்கள் நைவேத்தியம் வச்சு பூஜை பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அந்த மகாலட்சுமி படத்தை நம்ம கீழே வைக்கக்கூடாதுங்க. ஒரு மணை வச்சு மணை மேலே ஒரு வாழை இலை வைக்கலாங்க. வாழை இலை வச்சுட்டு நல்ல அரிசி வைக்கலாங்க. அரிசி போட்டுட்டு அது கூடவே கொஞ்சம் நவதானியமாக வச்சா கூட இன்னும் ரொம்ப ரொம்ப சிறப்பு. முக்கியமாக நம்ம அரிசி வைக்கணும்னு சொல்லுவாங்க. லக்ஷ்மிய சுரூபமாக அரிசி கூட நம்ம பார்க்கலாம். நம்ம வீட்டில் இன்னைக்கு கலசை வச்சுட்டு வழிபடுறதா நான் வேண்டியிருக்கேன். நம்ம ஒரு 10 வருஷமா அப்படிதான் செய்து வந்திருக்கோம். அதே நம்ம இன்னைக்கு செய்ய போறோங்க. இந்த முறை வரமகாலட்சுமி பண்டிகை அதாவது 8ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2025 வந்திருக்குங்க. அந்த நாளைக்கு நம்ம செய்ய முடியல, லேடிஸ்க்கு ஏதாவது ப்ராப்ளம் பண்ண முடியாத நாளாக இருந்தாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அடுத்த செவ்வாய்க்கிழமையே இல்லைன்னா வெள்ளிக்கிழமை கூட செய்யலாம். நம்மளுக்கு அதே ஆசீர்வாதம் அம்மாக்கிட்ட நம்மளுக்கு கிடைக்கும். இந்த வரமகாலட்சுமி பண்டிகை எல்லாருமே செய்யலாங்க. ஒரு கால் வீட்டில் யாருன்னா தவறிட்டாங்கன்னா காலமாயிட்டாங்கன்னா அவங்க தீட்டானவங்க செய்யக்கூடாது, எல்லாருமே செய்யலாம். அதே போல கர்ப்பவதி பெண்கள் கூட அன்னைக்கு செய்யலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. மகாலட்சுமி குழந்தையா பிறக்குவான்னு சொல்லுவாங்க, ரொம்ப நல்லது. அதே போல அன்னைக்கு பூஜை செய்து ஒரு 5 பேருக்கு நம்ம தாம்பூலம் கொடுக்கணுங்க. தாம்பூலம் கொடுத்து அவங்க பாதத்தை சேவிச்சா ரொம்ப ரொம்ப கோடி புண்ணியம்னு கூட சொல்லுவாங்க. லட்சுமி பூஜை செய்ய எந்த நேரம் சிறந்த நேரம்? அதிகாலை 6 மணிலேருந்து 7:15 மணி வரைக்கும் பூஜை செய்தா ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. சந்தர்ப்ப சூழ்நிலையில காலையில் செய்ய முடியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. மாலை 6 மணிக்கு மேலே செய்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. அன்னைக்கு பௌர்ணமி கூட ஆடி பௌர்ணமியாச்சு அம்மனுக்கு பூஜையும் சிறப்பாக அமைஞ்சிடும். நீங்கள் 6 மணிக்கு மேலே செய்தாலும் ரெட்டிப்பான உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம காலையில் செய்தாலும் பரவாயில்ல, இல்லை மாலையில் செய்தாலும் பரவாயில்ல, பூஜை செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க.
அந்த பூஜைக்கு என்ன தேவைப்படும்னாக்கா, நம்ம அந்த கலசம் வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த கலசத்துக்கு வைக்கும் போது ஒரு சிலர் அரிசி வைக்குவாங்க, அரிசி கூட நவதானியம் வைக்குவாங்க, அதே போல் கண்ணாடி வைக்குவாங்க. அந்த அரிசி கூட கண்ணாடி, குட்டி குட்டி வளையல் வரும் அம்மன், அந்த அம்மன் வளையல் வைக்குவாங்க. அதே போல் முந்திரி, பாதாம் எல்லாம் வச்சுக்கூட அரிசியில் வைப்பாங்க. அதே போல் சில பேர் என்ன தண்ணியில் வைக்குவாங்க அம்மனை கலசம் வைக்கிறதுக்காக. அந்த தண்ணியில் என்னென்ன வைக்குவாங்கன்னா, தண்ணி கூட நம்ம கொஞ்சம் பால் ஒரு கப்போட பால் ஊற்றுவாங்க. அதே போல் ஒரு கப்போட இளநீர் ஊற்றுவாங்க. இளநீர், பால், தேன் எல்லாமே ஊற்றுவாங்க. அதுக்கு வாசனை திரவியம் கூட அது போடுறதுனால பச்சை கற்பூரம் சொல்லுவாங்க இல்லைங்கன்னா, அந்த பச்சை கற்பூரத்தை வந்துட்டு ஒரு துண்டு போடுவாங்க. 3 பீஸ் வந்துட்டு லவங்கத்தை போடுவாங்க, 3 பீஸ் ஏலக்காய் போடுவாங்க. அதே போல் சில பேர் வந்துட்டு பன்னீர் கூட ஊற்றுவாங்க. அது ஒரு 1/4 கப்பை பன்னீர் கூட ஊற்றிட்டு அது மேலே அம்மனுடைய கலசத்தை வைக்குவாங்க. அதே போல் பூஜைக்கு வந்து நம்ம எல்லா வகையான பழங்களும் வைக்கலாம், பழங்கோ எல்லாம் வச்சு வைக்கலாம். அதே போல் வந்துட்டு அன்னைக்கு வந்து அம்மனுக்கு வந்து படையல் போட்டு பூஜை செய்தால் ரொம்ப நல்லது. ஒரு 5 பேருக்கு நம்ம அன்னதானம் போட்டாலும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சுமங்கலி பெண்களுக்கெல்லாம் நம்ம அன்றைக்கி நம்ம வந்துட்டு மஞ்சள் குங்குமம் கொடுப்போம், தாம்பூலம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, மஞ்சள் குங்குமம், ப்ளவுஸ் பீஸ் கொடுப்பாங்க. சில பேர் வந்துட்டு புடவை கூட கொடுப்பாங்க. அதுதான் அவங்க வசதிக்கு ஏற்பது. சில பேர் ஒன்றுமே இல்லைன்னா கூட மஞ்சள் குங்குமம் கொடுத்தா கூட ரொம்ப ரொம்ப சிறந்தது. நம்ம இந்த அரிசியெல்லாம் வச்சோம்னாக்கா வச்சு பூஜை பண்ணிட்டு அதை வந்து அடுத்த வெள்ளிக்கிழமை என்ன பண்ணோம், அதை பிரசாதமாக ஆக்கி நம்ம எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கலாங்க. அதே இல்லை போல் அந்த அரிசியை எடுத்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அண்டல அரிசியில் வச்சனாலும் எப்போமா வீட்டில் வந்துட்டு தானியங்க ரொம்ப நிரம்பி இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுதான். அதே போல் வந்துட்டு நம்ம கலசத்துக்கு தண்ணி வைக்க வேணுங்கன்னா அந்த தண்ணி கூட, அந்த கலச தண்ணி கூட நம்ம கீழே ஊற்றக்கூடாது. வீடெல்லாம் புரோட்சணம் பண்ணணும். புரோட்சணம் பண்ணிவிட்டு செடியில் ஊற்றிடலாம். அப்படின்னா கூட சில பேர் வீட்டிலேயே வைக்குவாங்க. யாருக்குன்னா உடம்பு சரியில்லை கூட அன்றைக்கி அந்த கொடுத்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அந்த கலசத்தில் தண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லது. குழந்தை பிறந்தா கூட சில பேர் அந்த கலச தண்ணி எடுத்துட்டு அந்த குழந்தைங்களுக்கு புரோட்சணம் தெளிப்பாங்க. தெளித்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதே போல் வந்துட்டு அம்மன்ட்டே கொஞ்சம் கூட நம்ம கலசம் தண்ணி எடுத்துகிட்டு நம்ம பூஜை அறையில் வச்சாலும் ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம படம் வச்சு பூஜை பண்ணோம்னாக்கா ஒரு நாளே நம்ம பூஜை அம்மனை எடுத்துட்டாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம இந்த மாதிரி கலசம் வச்சு அம்மனை ஜோடிச்சு வச்சோம்னாக்கா 3 நாள் வச்சா ரொம்ப நல்லதுங்க. 3 நாள் நம்ம வந்துட்டு நம்மளுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ, பிரசாதங்க பொங்கல் செய்யலாம், அதே போல் சுண்டல் செய்யலாம், வீட்டில் நமக்கு என்ன முடியுமோ செய்யலாம். புளியோதரை செய்யணும்னு சொல்லுவாங்க பெரியவங்க. புளியோதரை ரொம்ப ரொம்ப நல்லது. புளியோதரை செய்தாக்கா அது புளியோதரை நைவேத்தியம் பண்ணால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதே போல் பானக்கம்னு சொல்லுவாங்க. பானக்கம், நீர் மோர், இந்த ராமருக்கு வைக்குவாங்க பாரு, அதே மாதிரி நம்ம அம்மனுக்கு கூட மோர் வைக்கலாம், பானக்கம் வைக்கலாம். பாருங்கள் நம்ம வீட்டில் என்னென்ன வச்சுருக்கோம், முறுக்கு வச்சுருக்கேன், நிப்பட்டு வச்சுருக்கேன் அம்மனுக்கு நான். அதே போல் வந்துட்டு அதிரசம் வச்சுருக்கேன். பழம் வந்துட்டு என்னென்ன பழம் வச்சுருக்கேன், வாழைப்பழம் வச்சுருக்கேன், ஆரஞ்சு வச்சுருக்கேன், கிரேப்ஸ் திராட்சை வச்சுருந்தேன், அதே போல் உலர்ந்த திராட்சை வச்சுருந்தேன், பாதாம் எல்லாம் வச்சுருக்கேன். அதே போல் கலர்ஃபுல்லாக பூக்கள் கூட வச்சுருக்காங்க. எனக்கு பிடிச்ச பூவெல்லாம் வச்சுருக்கேன். அதே போல் பூஜை பண்ணேன். அன்றைக்கி நம்ம வீட்டில் முடிஞ்சதுன்னா வடை பாயசத்தோட படையல் போட்ட அம்மாவுக்கு படையல் போட்டு ஒரு 5 பேருக்கு நான் சாப்பாடு கொடுப்பேன். அதுக்காக அதே மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கணும் அதே தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேங்க. அதே போல் வளையலுங்க, கலர்ஃபுல்லான வளையல் வாங்கி வைக்கணும் அம்மாவுக்கு. நான் பூஜை செய்கிற சுமங்கலி பெண்கள் அன்றைக்கி வந்துட்டு நல்லா குளித்து மஞ்சள் போட்டு கை நிறைய வளையல் வச்சுருக்கணும், காலில் வளையல் போட்டுக்கணும்னு சொல்லுவாங்க. முடிஞ்சால் கைக்கு வந்துட்டு மெஹந்தி கூட போட்டால் நல்லதுன்னு சொல்லுவாங்க. மருதாணி சொல்லுவாங்க இல்லைங்களா, மருதாணி கூட வச்சா ரொம்ப மங்களகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மங்களகரமாக நம்ம பூஜை செய்யணும்னு சொல்லுவாங்க. அதே போல் பெண் குழந்தைங்க வீட்டில் இருந்தால் கண்டிப்பாங்க பெண் குழந்தைங்கள பூஜை செய்யக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ரெட்டிப்பு சக்தி கொடுக்குவாங்கன்னு சொல்லுவாங்க, பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க பெண் குழந்தைகள் செய்தால் சொல்லுவாங்க. அதே போல் அன்றைக்கி அந்த பெண் குழந்தைகள் நமக்கு ஆரத்தி கூட எடுக்கலாம். அவங்கள உட்கார அம்மனாக பாவிச்சு கண்டிப்பாக அம்மான்ட்டு அவங்க தெய்வ மனுஷ ரூபான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. நம்ம மகாலட்சுமி நம்ம குழந்தை ரூபத்தில் நம்ம பார்ப்போம். எப்போவுமே நம்ம குழந்தைங்க நம்ம தெய்வமாக நம்ம வழிபட தெய்வமாக தான் நம்ம கண்ணுக்கு தெரிவாங்க. பட் இருந்தாலும் மகாலட்சுமி பண்டிகை அன்றைக்கி எல்லார் வீட்டில் பெண் குழந்தைங்க யார் வீட்டிலலாம் பெண் குழந்தைங்க நீங்கள் மகாலட்சுமி அவங்கள நினச்சி அவங்கள வழிபட்டாலும் ரொம்ப நல்லது. அவங்களுக்கு தாம்பலம் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கண்டிப்பாக எல்லாரும் செய்யலாம். மகாலட்சுமி அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும். உலக மக்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும்னா லக்ஷ்மி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எல்லாருமே மகாலட்சுமி பண்டிகை செய்யலாம். நம்ம எந்த ஒரு பூஜை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம குலதெய்வத்தை வேண்டிக்கணும்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அதே போல் நம்ம இஷ்ட தெய்வம் என்ன இருக்கும் அவங்களே நம்ம வேண்டிக்கிட்டா அடுத்தது நம்ம எந்த பூஜை செய்கிறோம். நம்ம இன்னைக்கு மகாலட்சுமி விரதத்தை கொண்டாடுறதுக்கு முன்னாடி கூட நம்ம குலதெய்வத்தை ஃபஸ்ட்டு கும்பிட்டுக்கலாம். அதுக்கடுத்து நம்ம இஷ்ட தெய்வம் யாரா நம்ம சிலருக்கு முருகரை பிடிக்கும், சிலருக்கு ஓம் சக்தி பிடிக்கும்,
சிலருக்கு அம்பாளை பிடிக்கும், அவங்களெல்லாம் நினச்சிட்டு அடுத்தது நம்ம வரமகாலட்சுமியை வேண்டிக்கு அந்த அம்மா அழைக்கலாம். அம்மா எங்கள் வீட்டில் வந்து நிரந்தரமாக நீங்கள் இருக்கணும், தட்டுப்பாடலாமா 365 நாளும் எங்கள் கூடவே இருக்கணும். அதே போல் வர அஷ்டலட்சுமி எங்கள் கூட இருக்கணும் நம்ம வேண்டிக்கிட்டு, அதே போல் வித்யாலட்சுமியை கூட அன்றைக்கி கூட்டுக்கணும். தைரியலட்சுமி, தானியலட்சுமி எல்லா லட்சுமிகளும் நம்ம வீட்டுக்கு இருக்கணும். நம்ம கண்டிப்பாக வேண்டிட்டு பூஜை செய்யணுங்க. பூஜை செய்துட்டு நம்ம எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும், எல்லாருக்கும் சந்தோஷமே கிடைக்குன்னு கடவுளை வேண்டிக்கிறேன். பார்த்த அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓம் சக்தி போற்றி, ஓம் சக்தி போற்றி, ஓம் சக்தி போற்றி. லக்ஷ்மியே போற்றி, லக்ஷ்மியே போற்றி, லக்ஷ்மியே போற்றி. அதே மாதிரி நம்ம வீட்டில் இன்றைக்கி என்னென்ன படையல் பண்ணணும் அதெல்லாம் வச்சுருக்கேங்க பாருங்கள். காய் குழம்பு பண்ணியிருக்கேன், மசாலா வடை பண்ணியிருக்கேன், உளுந்த வடை பண்ணியிருக்கேன், புளியோதரை, பாயசம், பொங்கல் பண்ணியிருக்கேன். எல்லாமே படைச்சதும் இங்கே காமிச்சிருக்கேன் உங்களுக்கு பாருங்கள். நம்ம வீட்டில் இதுதான் செய்தேன் இன்றைக்கி. அதே போல் உருளைக்கிழங்கு புட்டும் செய்திருந்தேன் சாமிக்காக. அதே போல் உங்களுக்கு என்ன விருப்பமோ நீங்களும் செய்யலாம். நம்ம வீட்டில் செய்ய மகாலட்சுமி தாயே போற்றி, மகாலட்சுமி தாயே போற்றி, மகாலட்சுமி தாயே போற்றி, மகாலட்சுமி தாயே போற்றி.